மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு பொண்ணு ஒரு விஷ ஊசியை வச்சுக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணை பார்த்து, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஆளையே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவ அப்படின்ட்டு அவன் மேல அந்த இன்ஜெக்ஷனை போடலான்னு வரப்ப நடுவில் ஒரு பையன் வந்து அந்த அப்படியே தட்டி விட்டனையும் அந்த கெட்டவ மேலேயே இப்ப அந்த ஊசி குத்தி அதே ஸ்பாட்லயே அவ இறந்துருவா. அவ இறந்த கெடுத்து எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷன் வரும். என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது காமிக் புக்ல இருக்கிற ஒரு கதை. அடுத்து அந்த வில்லி ரோல் பண்ண எந்திரிப்பாளா, எந்திரிச்ச உடனே அந்த காமிக் வேர்ல்டுல இருந்து ஒரு கியூட்டான பையன் வருவான். இவன் தான் காமிக் வேர்ல்டோட காடு போல. அந்த குட்டி பையன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, பரவாயில்ல, உனக்கு எப்பயுமே வர கேரக்டர் எல்லாமே வில்லி ரோல் தான், அது எல்லாத்தையும் நீ சூப்பரா செய்யற, அடுத்து நான் உனக்கு ஒரு ஸ்டோரி கொடுக்க போறேன், அதுலயும் உனக்கு வில்லி ரோல் தான். அந்த ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, மூங்கிற ஒரு பையன் தான் ஹீரோ. அவனுக்கு பொண்ணுங்கனாவே அலர்ஜி. ஆனா அவன் அலர்ஜியும் தாண்டி அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு செட் ஆகும்னா அது அந்த கதையோட ஹீரோயின் லூ. அவளுக்கு ஒரு தீராத ஒரு ஹார்ட் டிசீஸ் வேற இருக்கு. அவளுக்கு எப்பப்பெல்லாம் இதயத்துல ஒரு வலி வருதோ அப்போ அந்த மூ ஃபேமிலியில இருக்கிற பர்சன் யாரான ஒருத்தவங்க அவளை கிஸ் பண்ணா மட்டும்தான் அவளால நல்லபடியா சர்வைவ் ஆக முடியும். இதுதான் ஹீரோ ஹீரோயினோட கேரக்டர். இதுவே அந்த கதையில வில்லங்க இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு ஒரு பையன். அதுல பையன் பேரு லெங்கு. அவனுக்கு எப்படியான்ட்டு அந்த ஹீரோ மூவ பிசினஸ்ல தோக்கடிச்சு அவன் ஜெயிக்கணும்னு ஆசை. ஏன்னா அவனுமே மூ குடும்பத்தை சேர்ந்தவன் தான். மூவோட அப்பாவுக்கும் இன்னொரு ஒரு லேடிக்கும் பிறந்தவன் தான் அந்த லெங்கு. ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட வில்ல அந்த மூ எப்பயுமே சந்தோஷமா இருக்க கூடாதுங்கிற எண்ணத்துல அந்த ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ற நேரத்துல ஹீரோயின் லூவை கத்தியாலே குத்திடுவான். இதுதான் எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. இப்போ உன்னை நான் இந்த ஸ்டோரிக்கு தான் அனுப்ப போறேன். அதுல வழக்கம் போல உன்னோட கேரக்டர் வில்லி கேரக்டர் தான். நீ எடுக்க போற கேரக்டர் பேர் சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைக்குள்ள அந்த குட்டி பையன் இந்த பொண்ணை தள்ளி விட்டுருவான். ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கேரக்டரோட உடம்புக்குள்ள போனோனையும் ஒரு பெட்ல தான் படுத்திருப்பாளா. அவ பக்கத்துலயே இப்போ ஒரு பையன் வந்து படுப்பா. அவன் ஒரு மாதிரி போதையில இருக்கிற மாதிரி தெரியும். அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, உங்களை மாதிரி பொண்ணுங்களை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியும், என்ன அப்ரோச் பண்ணுங்கிறதுக்காக என் ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ண பாக்குறீங்கல்ல அப்படின்ட்டு அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வருவான். ஆனா நம்ம ஹீரோயின் பொக்குன்னு ஒரு எத்துதான். அவ்வளவுதான், அங்க இருக்கிற டேபிள்லயே அவன் மண்டை இடிச்சு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவான். இப்போ இவ இருக்கிற ரூமுக்கு வெளியே ஒரு பொண்ணு அப்படியே கதவை தட்டிக்கிட்டு, ஏ லூ, நான் சாங் கூப்பிடுறேன், நீ உள்ளதா இருக்கன்ட்டு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வெளியே இருக்கிற பொண்ணு சொல்லுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். என்னது இது, நம்ம தானே சாங்கு, நம்ம என்ன சம்பந்தமே இல்லாம லூவோட உடம்புக்குள்ள பண்றோம் அப்படிங்கிற மாதிரி லைட்டா கன்ஃபியூஸ் ஆவா. அப்புறம் தான் இந்த ஸ்டோரி லைன் எல்லாத்தையும் அப்படியே ரீகால் பண்ணி பாப்பா. நான் எப்படி பார்த்தா இவ தான் அங்க வெளியே நிக்கிற சாங்கா இருந்து வில்லி மாதிரி உள்ள இருக்கிற லூவை ஹர்ட் பண்றதுக்கு ஏதான் பண்ணணும். ஆனா இங்க எல்லாமே அப்படியே உல்டாவாகுது. அதுவும் இப்ப அவ தள்ளி விட்டாலே அந்த பையன் வேற யாருமே இல்ல, அவன் தான் மூ, இந்த காமிக் கதையோட ஹீரோ கேரக்டர் பண்றவன். இதெல்லாம் தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்ணிருவா, ஓகே ஸ்டோரியில ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. உடனே பக்கத்துல இருக்க தண்ணி பாட்டில எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த கதை ஓபன் பண்ணி அங்க வெளியே இருக்கிற எல்லார் மேலேயும் தண்ணியை ஊத்திட்டு எஸ்கேப் ஆயிருவா. இப்ப இந்த ரூம்குள்ள வந்து பார்த்த சாங்குக்கு செம ஷாக்கு. ஏன்னா அந்த இடத்துல அந்த மூ மயக்கம் போட்டு கிடப்பான். இவன் என்ன சம்பந்தமே இல்லாம லூவோட ரூம்ல பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிப்பா. ஏன்னா இந்த சாங்கு பொண்ணுதான் ஒரு பிளான போட்டு லூ இந்த ரூம்குள்ள அனுப்பிச்சு வேற ஏதாவது ஒரு பையனை மிஸ்பிஹேவ் பண்றதுக்காக உள்ள அனுப்பலாம்னு நினைப்பா. ஆனா இவ பிளான்ல ஏதோ ஒரு சொதப்பல் நடந்து இந்த இடத்துக்கு அந்த மூ வந்திருப்பான். ஆக்சுவலி இந்த சாங் பொண்ணு அந்த லூ கேரக்டரை இப்படி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சது காரணமே அவளும் இந்த மூவும் சேர்ந்துடவே கூடாது அப்படிங்கறதுக்காக தான். ஆனா இதுல என்னன்னா, நியாயப்படி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அந்த சாங் கேரக்டர் பண்ணிருக்கணும். ஆனா ஏதோ ஒரு குழப்பத்தினால அவ மாறி அந்த லூவோட உடம்புக்குள்ள போயிட்டா. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த காமிக் கதையோட வில்ல லெங் இருப்பான்ல, அவனும் இதே ஹோட்டல்ல தான் இருப்பான். இப்ப அவனுக்கும் அந்த மூக்கு அடிப்பட்ட விஷயம் தெரிஞ்சிரும். அதனால அவன் ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்பாடா, அப்பனா அவன் இன்னைக்கு சைன் பண்ண வேண்டிய கான்ட்ராக்ட சைன் பண்ணவே மாட்டான். சோ நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வில்ல லெங் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அந்த லூவோட உடம்புக்குள்ள இருந்துகிட்டு எப்படியான்ட்டு அந்த வில்லி கிட்ட இருந்தும் அவங்களோட ஆட்கள் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருப்பாளா. ஆக்சுவலி அந்த காமிக் கதைப்படி பார்த்தா லூக்கு ஹார்ட் டிசீஸ் வேற இருக்கும்ல, அதனால இவ ஓடிக்கிட்டு இருக்கப்பே இவ நெஞ்சு லைட்டா வலிக்க ஆரம்பிக்கும். இப்படி ஒரு பெயின் வந்துச்சுன்னா அந்த மூவோ இல்ல அவன் ஃபேமிலியை சேர்ந்த ஏதாண்டு ஒரு ஆளோ வந்து இவளை கிஸ் பண்ணா மட்டும்தான் இவளால பொழைக்க முடியும். இது எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்லயே அந்த குட்டி பையன் சொல்லியிருப்பான். இப்ப இது இவளுக்கு ஞாபகம் வந்தனையும் அப்படியே ஒரு மாதிரி அரை மயக்கத்தோட பக்கத்துல இருக்கிற ரூம் கதை தட்டிக்கிட்டு இருப்பாளா. அந்த ரூம்குள்ள பார்த்தா இப்ப அந்த வில்ல லெங்கும் அவனோட அசிஸ்டன்ட்டும் இருப்பாங்க. இப்ப இந்த லெங்க பார்த்தேன்னு நம்ம ஹீரோயின் ஒரு கால்குலேஷனை போடுவா. நான் எப்படி பார்த்தா இந்த வில்லனுமே மூவோட ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். ஆனா அது யாருக்குமே தெரியாது. பட் இவளுக்கு தான் ஏற்கனவே இந்த கதையெல்லாம் தெளிவா தெரியும்ல, அதனால இவன் என்னதான் இருந்தாலும் மூவோட அண்ணன் தானே. சோ இவனை கிஸ் பண்ணா நம்ம ஹார்ட்ல இருக்க பெயின் இப்ப குறைஞ்சிரும் அப்படின்ட்டு எதை பத்தியும் யோசிக்காம டக்குன்னு அந்த லெங்க போய் இவ கிஸ் பண்ணிருவா. அவனை கிஸ் பண்ணக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோயின் நார்மலாவே ஆவா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தாலும் அந்த லெங்க் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம, உங்களை மாதிரி பொண்ணுங்களை பத்திலாம் எனக்கு நல்லா தெரியும், என்னோட
என்னோட அட்டென்ஷன் வேணுங்கிறதுக்காக நீங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவீங்க, ஆனா உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இப்போ இங்க இருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த வில்லி சாங்க தான் காட்டுவாங்க. அவ இப்ப நம்ம ஹீரோயினை தேடி தேடி கடைசியா அந்த லெங் இருக்கிற ரூம் பக்கமே வந்துருவாளா. ஏன்னா நியாயப்படி பார்த்தா அந்த வில்ல லெங்கும் இந்த காமிக் ஸ்டோரியோட ஹீரோவா இருக்கிற மூவுமே பிசினஸ் காம்படிட்டர். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா செட் ஆகாது. அப்படி இருக்கிறப்ப அந்த லூங்கிற பொண்ணு எங்க தேடியும் கிடைக்கல, ஒருவேளை இந்த லெங்கோட ரூம்குள்ளதான் இருப்பா அப்படின்ட்டு அதுல போய் செக் பண்ணலான்ட்டு அந்த சாங் பொண்ணு நினைப்பா. இந்த விஷயம் தெரிஞ்சனையும் உள்ள இருக்கிற ஹீரோயின் இப்ப அப்படியே பயந்துகிட்டு, ஏ லெங், நீ மட்டும் என்ன சிச்சுவேஷன் வந்து காப்பாத்திட்டேன்னா உன்னோட சீக்கிரட்டை பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்பா. இவளுக்கு என்ன நம்மளை பத்தின சீக்கிரட் தெரியும்? அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே பக்கத்துல வந்து, உனக்கும் மூக்கும் ஒரே அப்பா தானே, நீயுமே மூ ஃபேமிலி சேர்ந்தவன் தானே, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்பா. இதை கேட்டனையும் அவன் செமையா ஷாக் ஆயிருவான். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் அப்படியே யோசிக்கிறதுக்குலாம் இப்ப டைம் இல்ல, உன்னோட சீக்ரெட் வெளியே தெரியக்கூடாதுன்னா என்ன அந்த சாங்கு கிட்ட இருந்து எப்படியான்னு காப்பாத்து அப்படின்ட்டு ஹெல்ப் கேப்பா. சரின்னு சொல்லிட்டு அந்த லெங்கும் இப்ப கதவை திறந்து அந்த சாங்க ரூம்குள்ள விட்டுட்டு, எதுக்கு சும்மா சும்மா கதவை தட்டிக்கிட்டு இருக்கீங்க, இது என்னோட பர்சனல் ரூம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அந்த சாங் கிட்ட கேட்பான். அதுக்கு அவளும் அப்படியே அந்த ரூமை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, நீங்க என்ன இங்க தனியாவா இருக்கீங்க? இல்ல, நான் ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன், அவ இங்க உள்ள இருக்காளான்னு செக் பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்ட்டு உள்ள வந்துருவா. ஆனா நல்ல வேலை அந்த லெங்கு இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிட்டு, நானும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் இங்க தனியா இருக்கோம், நாங்க ரொமான்டிக்கா இருக்கிறத பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா இங்கே இருந்து பார்க்கலாம், இல்லனா இப்பவே வெளியே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதனால அந்த சாங்கும் சரி நம்ம தேடி வந்த லூ இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு கிளம்பிடுவா. இப்ப அவ போனனையும் அந்த லெங் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, சரி இப்ப சொல்லு, உனக்கு எப்படி என்ன பத்தின விஷயங்கள் தெரியும்? இங்க பாரு, நான் சாங்கு கிட்ட இருந்து என்ன காப்பாத்துன்னு தான் கேட்டேன், இன்னும் நீ என்ன முழுசா காப்பாத்தல, அவ இந்த ரூம்ல இருந்து தான் போயிருக்கா, இன்னும் இந்த ஹோட்டல்ல இருந்து அவ போகல. சோ ஃபர்ஸ்ட் நீ என்ன இந்த ஹோட்டல்ல இருந்து சேஃபா வெளியே கூட்டு போ, அப்புறம் இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் உண்மையை நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்பா. இப்போ அந்த லெங்குக்கும் வேற வழியே இருக்காது. அதனால நம்ம ஹீரோயினை இங்க இருந்து வெளியே கூட்டு போக அவன் ஒரு பிளான போடுவான். சரி ஏதாண்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வேலை பாக்குற பொண்ணு மாதிரி கெட்டப்ப போட்டு இங்க இருந்து நைஸா வெளியே கூட்டு போயிருவான்னு பார்த்தா, அவன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிராண்டான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அதை போட வச்சு ஏதோ இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரியே கூட்டு போய்கிட்டு இருப்பானா. இதை வந்து தூரத்துல இருந்து அந்த சாங்கும் அவளோட பாடி கார்ட்ஸும் பாப்பாங்க. ஆனா இவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அந்த லூங்கிற பொண்ணு வந்து ஒரு சாதாரண பொண்ணு தான். அவ கண்டிப்பா இந்த அளவுக்கு சூப்பராலாம் ட்ரெஸ் பண்ணிருக்க மாட்டா. அதனால லெங்கு கூட இருக்கிறது வேற ஏதோ ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தூரத்துல இருந்தே பார்த்துட்டு அவங்கள இந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே போறதுக்கு அலோவ் பண்ணிருவாங்க. இப்ப வெளியே வந்தனையும் நம்ம ஹீரோயின் உஷாரா, நீ உன்னோட கார்ல போ லெங், நான் என்னோட காரை பின்னாடி பார்க் பண்ணிருக்கேன், நான் அதுல வந்துடுறேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அவனை மட்டும் அனுப்பிச்சு விட்டுட்டு இவன் நைஸா வேற வழியா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவா. என்னன்னா இப்ப சாங்கு கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. நான் எப்படி பார்த்தா இந்த லெங்குமே ஒரு வில்லன் தான், இவனோட சீக்ரெட் அவளுக்கு தெரியும்னு சொல்லி தெரிஞ்சனால எங்க தன்னை போட்டு தள்ளிடுவானோ அப்படிங்கிற பயத்துல நம்ம ஹீரோயின் நைஸா எஸ்கேப் ஆயிருவா. ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம ஹீரோயின் வராதனால அந்த லெங்கும் கண்டுபிடிச்சிருவான். ஓகே, அவ தில்லாலங்கடி வேலை பார்த்து எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்ட்டு. அதனால அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகும். இப்போ அடுத்து தனியா வந்து நம்ம ஹீரோயின் யோசிப்பா, ஏதோ அந்த காமிக் வேர்ல்ட்ல நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால இவ இந்த கதையோட ஹீரோயினோட உடம்புக்குள்ள வந்துட்டா. சோ இதெல்லாம் சரி பண்ணணும்னா இவ சீக்கிரமா அந்த மூங்கிற கேரக்டரை மீட் பண்ணி வேமா இவளும் அந்த மூவும் சேர்ந்துட்டாங்கன்னா மேபி இந்த ஸ்டோரி முடிஞ்சு இவ திரும்பவும் சீக்கிரமாவே காமிக் வேர்ல்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போட்டு இப்ப அந்த மூவை தான் மீட் பண்றதுக்காக போவா. ஆனா இவ தான் கடைசியா அந்த மூவை டேபிள் மேலே தள்ளி விட்டுருப்பாள்ல. அதனால இப்ப ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்ல இருப்பான். இது தெரிஞ்சனையும் அந்த வில்லி சாங்கும் மூவோட அம்மாவும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாங்க. ஆனா அப்பயும் அந்த சாங் சும்மா இல்லாம இதுக்கெல்லாம் காரணம் அந்த லூவா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மூவோட அம்மா மனசை மாத்த ட்ரை பண்ணுவா. அதுக்கேத்தாப்லயே அந்த மூவோட அசிஸ்டன்ட்டும், ஆமா அன்னைக்கு அவளை நாங்க அந்த ஹோட்டல்ல பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுவான். அப்ப அந்த டாக்டர் தான், அவருக்கு தலையில அடிபட்டது கூட பிரச்சனை இல்ல, ஆனா அவர் குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல யாரோ ட்ரக்ஸ் கலந்திருக்காங்க, அதுதான் அவரோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொன்னனையும் அந்த சாங் ஒரு மாதிரி பதறுவா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அசிஸ்டன்ட்டும் இப்ப அந்த சாங்கை தான் ஒரு மாதிரி வியடா பாப்பான். ஆனா அந்த சாங் இப்ப உடனே இதுக்கெல்லாம் காரணம் அந்த லூவா தான் இருக்கும், அவ தான் கண்டிப்பா லூ குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ கலந்து அவன் கிட்ட தப்பா நடந்துகிட்டு ஏதான்ட்டு கொஞ்சம் காசு பார்க்கலாம்னு நினைச்சிருப்பா. அப்படி இப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பத்தி கண்ணா பின்னான்ட்டு பொய்யா சொல்லுவா. இதெல்லாம் கேட்ட அந்த மூவோட அம்மா இப்ப அப்படியே, இது வேலைக்காகாது, நான் இப்பயே போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த லூவை அரெஸ்ட் பண்ண சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்ன உடனே இந்த சாங் லைட்டா பதறுவா. ஐயோ ஆன்ட்டி, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, நம்ம மட்டும் போலீஸ்க்கு போனோம்னா நம்ம குடும்ப பேரு தான் தேவையில்லாம கெட்டு போகும், அதனால இதை நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அதே ஹாஸ்பிட்டல்ல ஒளிஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. இப்போ அந்த அம்மா அங்க இருந்து கிளம்பின உடனே அந்த அசிஸ்டன்ட்டும் சாங்கும் இப்ப என்ன பேசிக்குவாங்கன்னா, நம்ம லூக்குன்னு கலந்த ட்ரக்க எப்படி மூ குடிச்சாரு, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, ஆனா இந்த விஷயம் நம்மளுக்குள்ளேயே இருக்கணும், இந்த பழி
எல்லாத்தையுமே நம்ம லூ மேல போட்டு அவளை எப்படியான்னு சீக்கிரம் தீர்த்து கட்டினா மட்டும்தான் நம்ம எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின், ஆஹா இந்த வில்லி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் போலயே, இல்லனா இந்த கதையை கரெக்டாக கொண்டு வரதுக்கு முன்னாடியே நம்மள கொண்டுருவா போலயே. அது மட்டும் இல்லாம இந்த கதைப்படி மூக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்க கூடாது, என்னடா ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்ட்டு இவ குழம்பிக்கிட்டே இந்த பக்கம் திரும்பினா அங்க அந்த வில்ல லெங்கு நிப்பான். அவன் டக்குன்ட்டு நம்ம ஹீரோனோட கழுத்தை பிடிச்சு அப்படியே நெரிக்க ஆரம்பிச்சு, என்ன என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு நினைச்சியா, உண்மையை சொல்லு, நான் மூ குடும்பத்தை சேர்ந்த வந்தான்ட்டு உனக்கு எப்படி தெரியும், இந்த விஷயம் உனக்கு மட்டும் தான் தெரியுமா இல்ல வேற யாருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவ கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிட்டே கேட்பான். நம்ம ஹீரோயின் இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம டக்குன்ட்டு இந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும், ஏன்னா நீ தான் என்னோட மருந்து அப்படின்பா. இவ என்ன சொல்ல வரான்னு ஃபர்ஸ்ட் அந்த லெங்குக்கு புரியாது. அப்புறம் தான் அவ தெளிவா சொல்லுவா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கு, அப்படி எனக்கு எப்பப்பெல்லாம் அந்த ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கோ அப்போ நம்ம ஃபேமிலியில இருக்கிற யாரான்னு ஒரு ஆளை கிஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு நார்மல் ஆகும். அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்பதான் நான் ஹோட்டல்ல வச்சு உன்னை கிஸ் பண்ணேன், அதுக்கு அடுத்துதான் நான் நார்மல் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா இதெல்லாம் அந்த லெங்கு நம்புவானா? அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா, நீ சொல்றதெல்லாம் கண்டிப்பா நான் நம்ப முடியாது அப்படின்பா. அதுக்கு அவனும், இல்ல நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாவே மூ ஃபேமிலியில இருக்க யாரான்னு ஒரு ஆள் கிஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு சரியாகும், அதனாலதான் நீயும் மூ குடும்பத்தை சேர்ந்தவனா இருப்பேன்னு சொல்லி நான் சந்தேகப்பட்டேன், மித்தபடி உன்னோட சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கணும்ட்டு எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்ல அப்படின்பா. அதுக்கு உடனே அவனும், அப்பனா உனக்கு அடுத்து எப்ப ஹார்ட் அட்டாக் வரும், அதை நான் ரியலா பார்த்தா மட்டும் தான் நம்புவேன் அப்படின்பானா. உடனே நம்ம ஹீரோயின் யோசிப்பா, நான் எப்படி பார்த்தா இந்த கதைப்படி ஹீரோயினுக்கு முக்கியமான நேரத்துல மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தவ, உங்களுக்கு என்ன ப்ரூஃப் தானே வேணும், நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் பாருங்க அப்படின்ட்டு இப்போ ரோட் சைடு போய் அவ வாட்டுக்கு கேஷுவலா ரோட கிராஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாளா, அப்ப ஆப்போசிட்ல ஒரு கார் வரும். அந்த காரை பார்த்து விலகி போகாம இவ அதே இடத்துல பயந்த மாதிரி நிப்பா. ஆக்சுவலி இவளோட கான்செப்ட் படி இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்து போய் அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வரணும், அதுக்காக தான் இவ இதை ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த வண்டிக்காரன் 4 அடி முன்னாடியே பிரேக் போட்டுட்டு, ஏமா உனக்கு சாகறதுக்கு வேற இடமே கிடைக்காதா, ஏன் கார் தான் கிடைக்குமா அப்படின்ட்டு அவன் வளைஞ்சு போயிருவான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த லெங்கி அப்படியே, எனக்கு தெரிஞ்சு உனக்கு மண்டையில தான் ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன், அதான் ஏதோ லூசுத்தனமால உளறிக்கிட்டு இருக்க அப்படின்பா. அந்நேரம் நம்ம ஹீரோயினோட வயிற்றுக்குள்ள இருந்து செமையா சவுண்ட் வருமா, என்னன்னா பாவம் பிள்ளைக்கு பசிக்குது போல, அதனால இந்த லெங்கு பாவம் பார்த்து இப்ப அவளை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போவான். ஆனா அங்க போய் அவளுக்கு வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா இவன் மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பியான். நம்ம ஹீரோயின் பாவம் போல சைட்ல நின்னுக்கிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து அந்த ஹோட்டலுக்கு சாங்கும் மூவோட அம்மாவும் வர நம்ம ஹீரோயின் டக்குன்னு டேபிள் கடையில போய் ஒளிஞ்சுக்குவா. அப்போ இந்த லெங்க பார்த்த உடனே அந்த சாங் பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினோட போட்டோவை காமிச்சு, அன்னைக்கு நான் ஹோட்டல்ல இந்த பொண்ணை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இவளை நீங்க எங்கேயான்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்றீங்களா அப்படின்ட்டு கேட்பா. ஆனா அதுக்கு அந்த லெங்கு, நான் பார்த்திருந்தா என்ன பாக்காட்டி என்ன, இப்ப அது முக்கியம் கிடையாது, நீங்க ஏற்கனவே மூவோட கம்பெனி கூட ஒரு கான்ட்ராக்ட் ஒண்ணு போட்டிருந்தீங்க, அது இப்ப முடிஞ்சு போயிருச்சு, திரும்ப அதை ரினியூ பண்றதுக்கு தானே அன்னைக்கு மூ ஹோட்டலுக்கே வந்திருந்தான், ஆனா எதிர்பாராத சில சம்பவத்தினால அவன் இன்னும் அதை சைன் பண்ணலன்ட்டு நான் கேள்விப்பட்டேன், நீங்க அந்த ப்ராஜெக்ட இப்ப எங்க கூட சைன் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த சாங்க பார்த்து இவன் கேட்பான். ஏன்னா இந்த லெங்கோட ஆசையே அந்த மூவை எப்படியான்னு தோக்கடிச்சு இவன் நல்லா வாழணும், அதுக்காகத்தான் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் இவனுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டனையும் அந்த சாங் இப்ப அப்படியே, அப்பனா உனக்கு அவளை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருந்தா நானும் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இதெல்லாம் டேபிள் கடியில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த லெங்கோட ஷர்ட்டை பிடிச்சு இழுப்பா, டே மாட்டி விட்டுறாதடா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்பன்னு பார்த்து திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு நெஞ்சு வலி வர அவ ஒரு மாதிரி பதட்டமாய் அந்த டேபிள் ஆட்டிடுவாளா. இதனால அந்த சாங்குக்கு சந்தேகம் வந்து அந்த டேபிள் கீழே பார்க்கலான்ட்டு போவா. ஆனா அப்போ அந்த மூவோட அம்மா ஸ்லிப் ஆகி கீழே விழுக அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க போறதுக்காக அந்த பொண்ணு அங்கிட்டு போயிருவா. இப்ப உடனே அந்த லெங்கு டேபிள் கடையில போய் பாப்பானா, அங்க பார்த்த நம்ம ஹீரோயின் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருப்பா. சோ இவ சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்ட்டு இப்ப டக்குன்ட்டு அந்த லெங்கு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிருவான். நியாயப்படி பார்த்தா இந்த காமிக்கோட கதையை பொறுத்த வரைக்கும் தான் அந்த லெங்கு வந்து ஒரு வில்ல, ஆனா இந்த டிராமா கதையை பொறுத்த வரைக்கும் அவன் தான் நம்மளோட ஹீரோ. அடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப நார்மல் ஆன உடனே என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, உன்னை காப்பாத்தணுங்கிறதுல என்னோட இன்டென்ஷன் கிடையாது, நீ டேபிள் கடியில இருக்க அப்படிங்கிற விஷயம் அந்த சாங்குக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னை ஒரு டீலா வச்சு அந்த கம்பெனி கூட நான் போட வேண்டிய கான்ட்ராக்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துரும், அதனாலதான் நான் உனக்கு கிஸ் பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்பா. அதுக்கு அவளும், சரி எப்படியோ கடைசியா எனக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குன்ட்டு நீ நம்புறேல அப்படின்ட்டு அவ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வியடா, அப்பனா இந்த மாதிரி உனக்கு ஹார்ட் டிசீஸ் வரப்ப நான் உன்னை கிஸ் பண்ணாம விட்டேன்னா நீ செத்து போயிருவ தானே, நீ செத்துட்டேன்னா என்னோட சீக்கிரட்டை
பத்தி யாருக்குமே தெரியாது தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து வியர்டா பேசுவான். ஆனா அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ரெக்கார்டிங்க போட்டு காட்ட இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அரண்டுருவான். என்னன்னா அன்னைக்கு இவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சு உனக்கு எப்படி இந்த உண்மையெல்லாம் தெரியும்ட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான்ல, அந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இவ அவளோட போனை ஓபன் பண்ணி அந்த ரெக்கார்டிங் வெரிஃபை பண்ணலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மீடியாவுக்கும் சென்ட் ஆகிற மாதிரி இவ செட் பண்ணி வச்சிருப்பா. இது தெரிஞ்சனே நம்ம ஹீரோ ஆடி போயிருவான். இவ என்ன வில்லனுக்கே பெரிய வில்லியா இருப்பா போலயே அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த ரெக்கார்டிங் ஒரு காரணமா வச்சே நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாரு, உன்னோட சீக்ரெட் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நான் இனிமேல இருந்து உன் வீட்டுல தான் தங்குவேன். என்னோட சாப்பாடு செலவு, ட்ரெஸ் செலவு எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். இதை மட்டும் நீ பெர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டேனா உன்னோட சீக்ரெட் வெளியே போகவே போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதனால அவனுக்கும் வேற வழியே இருக்காது. சரி வந்து தொலை அப்படின்ட்டு இப்ப அவனோட வீட்டுக்கே கூட்டு போயிருவான். அவன் வீட்டுக்கு போயிட்டான்ட்டு அமைதியா இருப்பான்னு பார்த்தா அங்க போய் வீம்புக்குனே நம்ம ஹீரோவோட ரூம்ல படுத்துக்கிட்டு, நான் இங்கதான் படுக்க போறேன், ஏன்னா இந்த மெத்தட் தான் நல்லா சாஃப்டா இருக்கு, இதுல படுத்தா மட்டும்தான் கரெக்டா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்னால அந்த ரெக்கார்டிங்க வெரிஃபை பண்ண முடியும், அதனால நீ வேணா அந்த எக்ஸ்ட்ரா ரூம்ல போய் படுத்துக்கோ அப்படின்ட்டு ஓவரா சீனை போட ஆரம்பிப்பா. பாவம் நம்ம ஹீரோக்கு இப்ப வேற ஆப்ஷனே கிடையாது. அதனால இவ சொல்ற எல்லாத்தையும் செய்வான். அடுத்து நடுச்சாமத்துல நம்ம ஹீரோயின் தூங்குனக்கு அடுத்து திருட்டுத்தனமா அவ ரூம்குள்ள வந்து அந்த போன் எடுத்து எப்படியான்னு ஓபன் பண்ணி ரெக்கார்டிங் எல்லாம் டெலிட் பண்ணலாம்னு நினைப்பானா. ஆனா பாஸ்வேர்டு இல்லாம இவனால ஓபன் பண்ணவே முடியாது. அப்ப தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தூக்கத்துல ஏதோ ஒரு கனவு கண்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருப்பா. ஆக்சுவலி அவளுக்கு கனவுல என்ன ஒரு சீன் வரும்னா, இவளும் அந்த மூவும் கல்யாணம் பண்ற மாதிரி. அப்போ அந்த லெங்கு வந்து கத்தி எடுத்து நம்ம ஹீரோயின் வயித்துல குத்துற மாதிரி இவளுக்கு ஒரு கனவு வரும். ஆக்சுவலி இதுதான் இந்த காமிக் ஸ்டோரியோட எண்டாவே இருக்கும். இப்ப அதுதான் அவளுக்கு ஒரு மாதிரி கனவா வருமா. இதனால அப்படியே தூக்கத்திலே ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டே இருப்பாளா. இத பார்த்து நம்ம ஹீரோ, என்னாச்சு இவளுக்கு, ஒருவேளை தூங்கிக்கிட்டு இருக்க போய் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ, பேசாம டக்குன்ட்டு கிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு எதை பத்தி யோசிக்காம கிஸ் பண்ணிடுவான். அடுத்துதான் நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிப்பா. டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா, தூங்கிக்கிட்டு இருக்க என்ன போய் கிஸ் பண்ற, ஓ நீ நல்லா தான் இருக்கியா, நான் கூட உனக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சோன்ட்டு கிஸ் பண்ணிட்டேன், வேற ஒண்ணு இல்ல, நீ தூங்கு, இது என் வீடு தானே, நான் இங்க எந்த ரூம் போனாலும் வருவேன் அப்படின்ட்டு அவன் கேஷுவலா அங்க இருந்து கிளம்பிடுவான். அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க அந்த ரெக்கார்டிங் இவ கையில இருக்குங்கிற தைரியத்துல வீம்புக்குன்னு அங்க இருக்கிற பெயிண்டிங் மேலாம் அப்படியே ஐஸ்கிரீமை கொட்டுறது, ஒரு காஸ்ட்லியான ஃப்ளவர் பாட் அப்படியே போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி நம்ம ஹீரோ வம்பளுக்கிறதுக்காக எல்லா வேலைகளையும் பாப்பா. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பதிலுக்கு சொல்ல முடியாம அப்படியே பல்ல கடிச்சிட்டு நின்னுகிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த சாங்கை தான் காட்டுவாங்க. அவளுக்கு எங்க தேடியுமே நம்ம ஹீரோயின் கிடைச்சிருக்க மாட்டாளா. அதனால அவ ஃபேமிலில இருந்து யாரையான்ட்டு கடத்தி வச்சு அவளை பிளாக்மெயில் பண்ணலான்ட்டு நினைப்பா. ஆனா நம்ம ஹீரோ எனக்கு அந்த கதைப்படி இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர் அவளோட தம்பி தான் போல. இது தெரிஞ்சனையும் அவனை கடத்தலான்ட்டு அந்த சாங் பிளான் போடுவா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நியூஸை பாத்துக்கிட்டு இருப்பாளா. இதை பார்த்தனையும் அவ ஒரு மாதிரி குழம்பி போயிருப்பா. என்னடா இது, இன்னும் அந்த கோமல இருந்து எந்திரிக்கவே இல்லையா. அவன் எந்திரிச்சு எனக்கும் அவனுக்கும் லவ் வந்து நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தாதான் இந்த லெங்கு கடைசியா என்ன கொள்ளுவான். இதெல்லாம் நடந்தாதானே இந்த கதையே முடியும். ஐயோ இப்ப நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி குழம்பிக்கிட்டு இருப்பாளா. அப்ப இவளுக்கு ஒரு போன் வரும். அதை அட்டன் பண்ணா ஆப்போசிட்ல அக்கா அப்படிங்கிற மாதிரி யாரோ கூப்பிடுவாங்க. என்னது அக்காவா, எனக்கு தெரிஞ்சு நீங்க ராங் நம்பர் கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்ட்டு கட் பண்ணிடுவா. இதுவே அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஒரு தம்பி கேரக்டர் ஒருத்தர் இருப்பான்ல, அவனை இப்ப அந்த சாங் கடத்தி வச்சுட்டு அதை சொல்றதுக்காக தான் அவன் தம்பியை விட்டு போன் போட விட்டுருப்பான். ஆனா தனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கான்னு தெரியாத நம்ம ஹீரோயின் அதை அசால்ட்டா எடுத்துக்குவா. ஆனாலும் அந்த தம்பிக்காரன் விடாம திரும்ப கால் பண்ணி, ஏ அக்கா என்னடி நீ இது, என்னையவே மறந்துட்டியா, நான் தான் உன் தம்பி அப்படின்பா. அடுத்துதான் நம்ம ஹீரோயின் யோசித்து பாப்பா. ஆமால கதைப்படி எனக்கு ஒரு தம்பி இருக்கணுமோ அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கப்பயே அந்த கிட்னாப்பர்ஸ் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, உன் தம்பி உயிர் உனக்கு வேணும்னா நீ எங்களை இங்க தேடி வரணும் அப்படிம்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், நீங்க இந்த சாங்கோட ஆள் தானே, என்ன போட்டு தள்ளுறதுதானே உங்களோட பிளானு அப்படின்ட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. அந்த கிட்னாப்பர்ஸே ஒரு மாதிரி டவுட் ஆயிடுவாங்க, நாங்க சாங்கோட ஆளுன்ட்டு அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. ஆனாலும் நம்ம ஹீரோயின் பெருசாலாம் அந்த தம்பி உயிர் மேல அக்கறைப்படுற மாதிரி தெரியாதா. உடனே அந்த கிட்னாப்பர்ஸ், இங்க பாரு, நீயா இங்க வந்துட்டேனா உங்க 2 பேர்ல யாரான்ட்டு ஒரு ஆளை தான் கொள்ளுவேன், நாங்களா உன்னை தேடி கண்டுபிடிச்சோம்னா உன் தம்பியும் கொடூரமா கொள்ளுவோம், உன்னையும் கொடூரமா கொள்ளுவோம், அதனால நீயா வாலண்டியரா வந்து எங்க கிட்ட மாட்டி செத்துட்டேனா இந்த ஸ்டோரி முடிஞ்சிரும் அப்படிம்பானா. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வரும். ஆமால நான் எப்படி பார்த்தா அந்த லெங்கு என்ன கத்திய வச்சு குத்துனாவே இந்த ஸ்டோரி முடிஞ்சிருமே, நான் எதுக்கு மூவ கல்யாணம் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப புதுசா இவளுக்கு ஒரு ஐடியா வரும். அவன் இவளை கொல்லணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த சீக்ரெட் இவ வெளியே சொன்னா மட்டும்தான். இப்போ இதெல்லாம் யோசித்தாவ நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக இப்ப அவன் இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போவா. இன்னொரு
இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சாங்கோட அப்பா கூட இப்போ ஒரு பிசினஸ் டீலிங் பேசிக்கிட்டு இருப்பான். அந்த சாங்கோட அப்பாவும் இங்க பாருங்க, நாங்க இந்த ப்ராஜெக்ட மூக்கு தான் கொடுக்கறதா இருந்தோம், ஆனா இப்ப சிச்சுவேஷன் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இழுத்தடிச்சு தான் சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்களே சொல்றீங்க நீங்க இப்போ ஒரு டைட்டான சிச்சுவேஷன்ல தான் இருக்கீங்கன்ட்டு, அதுக்காக தான் நான் சொல்றேன், மூவ நம்பிக்கிட்டே நீங்க வெயிட் பண்றதுக்கு பதிலா எங்க கூட இந்த ப்ராஜெக்டை சைன் பண்ணிருங்க, உங்களுக்கும் ப்ராஃபிட் எனக்கும் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சாங்கோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பானா. இதுவே வெளியே தான் பார்க்கணும். நம்ம ஹீரோயின் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துருவா. ஆனா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவளை உள்ள விட மாட்டான். பாஸ் முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, நீ உள்ள போக கூடாது அப்படிங்கிற மாதிரி தடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயினா, அப்பனா இதுதான் பெர்ஃபெக்ட்டான டைமிங், நான் கண்டிப்பா உள்ள போவேன் அப்படின்ட்டு அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்குள்ள வந்துருவா. சோ இப்ப உள்ள வந்தவ அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நம்ம ஹீரோவை பத்தின சீக்கிரட்டான விஷயங்களை சொல்லிடுவாளோ. அப்படி சொல்லிட்டா அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை.